Hello friends, welcome to malathi samayal. இன்னைக்கு நம்ம கிச்சன்ல ஒரு ஹெல்தியான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி பார்க்கலாங்க. ரொம்பவே டேஸ்டியாவும் இருக்கும். குயிக்காவும் முடிச்சிரலாம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ pan வெச்சிருங்க. panல ஒரு 1/2 கப் போல பாசி பயிறு ஆட் பண்ணிக்கலாம். வாஷ் பண்ண வேண்டாம். நான் சுத்தம் பண்ணிட்டு எடுத்துர்க்கேன். இப்போ ஒரு 2 நிமிஷம் போல மிதமான தீயில வச்சு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துறலாங்க. நல்ல கலர் மாதிரி வரணும். அந்த அளவுக்கு ஃப்ரை பண்ணி எடுத்துறலாம். அப்பதான் நம்ம அரைக்கும்போது நல்ல பவுடரா வரும். இப்போ பாருங்க நல்ல கலர் மாதிரி வந்திருக்கு. இது ஒரு பிளேட்டுக்கு மாத்திரலாம். இது ஆறட்டும். இப்போ அதே பேன்ல 3/4 கப் அளவுக்கு அரிசி மாவு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ அந்த சூட்லயே ஒரு நிமிஷம் போல நல்லா வறுத்து எடுத்துறலாங்க. ரொம்ப நேரம் வைக்க வேண்டாம். ஒரு நிமிஷம் போல வச்சா போதும். கையில எடுத்து பாத்தீங்கன்னா மாவு நல்லா சூடா இருக்கணும். அந்த அளவுக்கு வச்சாலே போதும். இப்போ இதையும் ஒரு பிளேட்டுக்கு மாத்திரலாங்க. இப்போ நம்ம இனிப்பு பாத்திரலாம். 1/2 கப் போல வெல்லம் எடுத்துர்க்கேன். 1/2 கப் தண்ணி ஊற்றிக்கோங்க. வெல்லத்துக்கு பதில் நீங்கள் கருப்பட்டி கூட யூஸ் பண்ணிக்கலாம். வெல்லம் வந்து உங்களுக்கு இனிப்பு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ வெல்லம் நல்லா கரைஞ்சி வந்திருக்கு. பாகு எடுக்கணும்னு கிடையாது. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு வடிகட்டி எடுத்து வச்சிடலாம். இப்போ பாசிப்பருப்பு நல்லா ஆறி வந்திருக்கு. மிக்ஸி ஜாருக்கு மாற்றிருக்கேன். இது நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சிட்டு வந்துடுவோங்க. இப்போ இந்த அளவுக்கு நல்ல ஃபைன் பவுடராக அரைச்சாச்சு. இப்போ இது ஒரு பவுலுக்கு மாற்றிடுவோம். நம்ம அரிசி மாவோடு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போ இதோட 1/2 கப் போல துருவன தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம். அது இதோட ஈவனா மிக்ஸ் பண்ணிருங்க. மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு 1/2 ஸ்பூன் போல ஏலக்காய் பொடி தூவிக்கலாங்க. நல்ல மணமா இருக்கும். இப்போ நல்லா ஈவனா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ வெள்ளை தண்ணி பாத்திரலாம் வடிகட்டி எடுத்து வச்சிருக்கேன். வெள்ளை தண்ணி வந்து வெதுவெதுப்பா இருக்கணும். ரொம்ப ஆறி இருக்க கூடாது. கை பொறுக்குற சூடு இருக்கணுங்க. இப்போ கொஞ்சம் கொஞ்சமா ஊத்தி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. ஃபர்ஸ்டே அதிகமாக ஊற்றிடாதீங்க. கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் வெதுவெதுப்பாக இருந்தால் தான் நம்ம லட்டு பிடிக்கும்போது ஈஸியாக பிடிக்க வரும். ரொம்பவே டேஸ்டியாக இருக்குங்க இந்த ஸ்நாக்ஸு. நீங்கள் ஸ்நாக்ஸாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாக கூட எடுத்துக்கலாம். நான் எடுத்துருக்க வெள்ளை தண்ணி கரெக்டாக இருந்ததுங்க. இப்போ நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இதில் கொஞ்சமாக மாவு எடுத்து பால் ஷேப்புக்கு உருட்டிக்கலாம். நல்லா கிராக் இல்லாமல் உருட்டிக்கலாங்க. குட்டீஸ்க்கெலாம் டேரெக்டாக பச்சை பயிரை வேக வச்சு கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க. இது போல் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. அந்தளவுக்கு டேஸ்டியாக இருக்கும். இப்போ பாருங்கள் இது போல் சின்ன சின்ன பால்ஸாக உருட்டிடலாம். நல்லா கிராக் இல்லாமல் உருட்டி எடுத்துக்கோங்க. இப்போ நமக்கு மாவுலாம் ரெடி ஆகிடுச்சு. நம்ம எடுத்துருக்க அளவுக்குன்னு பார்த்தீங்கன்னா 13 லட்டு கிட்ட கிடைக்கும். இப்போ இதை நம்ம வேக வச்சு எடுத்துடலாம். இப்போ இட்லி தட்டு எடுத்துக்கலாங்க. இட்லி தட்டில் ஒரு 1/4 ஸ்பூன் போல் நெய் தடவி வச்சுருக்கேன். அப்போ உங்களுக்கு நல்லா ஒட்டாமல் வரும். இப்போ இட்லி தட்டில் வச்சுட்டு இட்லி பாத்திரத்தில் வச்சிடலாம். இப்போ இட்லி பாத்திரத்தில் வச்சாச்சு. இப்போ க்ளோஸ் பண்ணி வச்சிடலாங்க. க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 15 நிமிஷம் போல் வேக வச்சு எடுத்துடலாம். ஒரு 15 நிமிஷம் ஆயிருக்கு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள் நல்லா வெந்து வந்திருக்கு. கையில் தொட்டு பார்த்தீங்கன்னா ஒட்டாமல் வரணும். இப்போ வெளியே எடுத்து வச்சிடலாம். நம்மளுடைய ஹெல்த்தியான ஈவினிங் ஸ்நாக்ஸ் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக நீங்களும் இது போல் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எங்கள் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் malathi சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.